என்ன மக்களே நியூஸ் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இல்ல கேக்குற நியூஸ் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நேத்து நைட்ல இருந்து ஒரு விஷயத்தை பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அந்த விஷயம் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு நடந்துட்டோம் அவ்வளவுதான். ஒரு ஃபேண்டமுக்கு நம்ம தலைகீழ நின்னா கூட ஆறுதல் சொல்ல முடியாது. அந்த லெவலுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த விஷயம் உண்மையா இருக்குமா இல்ல பொய்யான்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். பட் என் சைடுல அதை கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. நேத்து நைட்டு ஃபுல்லா நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் எந்த ஒரு அப்டேட் கொடுக்க மாட்டேங்காங்க. இருந்தாலுமே இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 சம்பவம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 3 சம்பவங்கள்ல 2 சம்பவம் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஏன்னா 2 சம்பவங்கள் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு சம்பவம் மட்டும் தான் எனக்கு என்னமோ ஒரு டவுட்டா இருக்குது. அது என்ன சம்பவம்னு சொல்லி பாத்துறலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். முதல் சம்பவத்தை பொறுத்தவரை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது நான் நேத்தே நம்ம வீடியோ எல்லாம் போட்டோம். வீட்டுக்குள்ள வந்து அந்த பணப்பெட்டிக்கான டாஸ்க் போயிட்டு இருக்கு. அந்த பணப்பெட்டிக்கான முதல் டாஸ்க்ல நம்ம முத்துக்குமாரன் அவர்கள் ஓடி இருப்பாப்ல. முத்துக்குமாரன் அவர்கள் ஓடி ஒரு 50,000 எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பாப்ல. அதை பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. ஏம்பா ஏய் முத்துக்குமாரா கொஞ்சம் சத்த காட்டாம இருப்பா. உனக்கான ஃபேன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சத்த காட்டாம இருப்பான்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அந்த டாஸ்க் மொத்தமே ரிஸ்கா தான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டு வச்சிருக்காங்க. பணமே கம்மியா தான் இருக்கும். அந்த பணத்தை எடுக்க போறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிஸ்க் எடுத்து நீங்க அந்த பணத்தை எடுக்க போனா கூட ஒருவேளை தோத்துட்டா பணம் இல்லாம தான் வீட்டுக்கு போட்டிருக்கோம். அந்த பணப்பட்டியில இருக்க பணத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அண்ட் அப்படியே சின்ன உதவி நண்பர்களே எப்பவும் போல தான் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வகையில பயங்கரமான ரிஸ்க் வச்சு அந்த டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க. அந்த டாஸ்க்ல முதல் ரவுண்ட்ல முத்துக்குமாரன் ஓடி இருப்பாப்ல. முத்துக்குமாரன் ஓடி இந்த பெட்டி எடுக்க போகும்போது அந்த ஓடி போற பாதையில நடுவுல தண்ணி போகுது நண்பர்களே. ஒரு மாதிரி தண்ணி கட்டி கிடக்குது. அதை நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சென்னையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மழை வந்துச்சு. அந்த மழையோட தண்ணின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே அதை கொஞ்சம் டீம் சைடு கவனிச்சிருக்கலாம் எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ரிஸ்க் எடுத்து தான் எல்லாரும் ஓடுவாங்க. ஏன்னா டைம் நீங்க கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க. அந்த பாதையை ஒரு டிஃபரெண்டா போட்டு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைம்குள்ள அவன் ஓடி போய் அந்த பெட்டி எடுத்துட்டு ஓடி வரணும் ட்ரை பண்ணுவான். அப்படி இருக்கும்போது நடுவில் தண்ணி கிடக்கும்போது நீங்க போய் அசால்ட்டா விட்டு வச்சிருந்தீங்கன்னா ஓடி போற ஒரு பதட்டத்தில் எடுத்துட்டு சென்டரா ஓடி வரும்போது டப்புன்னு வலிக்கு விழுந்துட்டானா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அந்த டீமே அந்த சேஃப்டி பிரிகாஷன்ல ரொம்ப மோசமா இருக்காங்க. எந்த டாஸ்க்கும் சரி எதுலையுமே சேஃப்டிங்கிறது கரெக்டா பார்க்க மாட்டேங்காங்க. அந்த வகையில் அந்த விஷயம் கொஞ்சம் பார்க்க நல்லா இல்ல. அதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிளியர் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். ஸோ அந்த வகையில் முதல் விஷயம் என்ன விஷயம்னா வீட்டுக்குள்ள வந்து 2வது ரவுண்ட் வச்சிருந்தாங்களா. அந்த பணப்பெட்டிக்கான 2வது ரவுண்ட் வச்சிருந்தாங்க போல. அந்த 2வது ரவுண்ட்ல 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தாங்களா. அப்படியே 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தாங்களா. அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ரயான் அவர்கள் போட்டி போட்டு கரெக்டான டைம்ல அந்த 2 லட்சத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்ததா ஒரு நியூஸ் வந்திருந்தது. நம்ம நேத்தே பேசினோம். அதை நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல் ரவுண்ட் முடிஞ்சிட்டு 2வது சம்பவம் என்னன்னா வீட்டுக்குள்ள வந்து ஆக்சுவலா இன்னைக்கு மாக்காப்பா அவர்கள் வரதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்புறம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ் மாக்காப்பா அவர்கள் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா பட் எதுக்குன்னே தெரியல. ப்ரொமோஷனா இல்ல வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு லைட்டா மோட்டிவேஷன் கொடுக்க வராங்களா இல்ல சும்மா ஏதாச்சும் ஆக்டிவிட்டி மாதிரி வைக்க வராங்களா எதுவுமே தெரியல. மாக்காப்பா அவர்கள் என்ட்ரி கொடுக்காங்க மட்டும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததா 3வது சம்பவம் என்னன்னா அந்த சம்பவத்தை நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. நானே நம்பல. நானே இத क्वेश्चन மார்க்ல தான் வச்சிருக்கேன். என்னன்னா வீட்டுக்குள்ள இந்த பணப்பெட்டிக்கான 3வது ரவுண்ட் வச்சாங்களா. அப்படியே அந்த பணப்பெட்டிக்கான 3வது ரவுண்ட் வச்சதா கேள்விப்பட்டேன். அந்த 3வது ரவுண்ட பொறுத்தவரைக்கும் 4 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தாங்களா. எப்படின்னா இது வந்து ஆக்சுவலா நான் கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு ரூமர் மாதிரி அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்குது. மேபி உண்மையா கூட இருக்கலாம். இல்ல ஜாக்லின்கான ஓட்டுகளை டவுன் பண்றதுக்கான வேலைகளா கூட இருக்கலாம். சோ அதனால யாருமே ஓட்டுகளை ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு ஜாக்லின் பிடிச்சிருக்கு நீங்க ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஓட்டுகளை தொடர்ந்து போட்டுட்டே இருங்க. தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிராதீங்க. ஏன்னா இந்த விஷயம் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால தான் ஓப்பனா சொல்றேன். அந்த வகையில 4 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கதா சொல்றாங்க. 4 லட்சம் ரூபாய் பணம் வச்சதுல ஜாக்லின் அவர்கள் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி இறங்கி போயிருந்தாங்க போல. ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேரும் போட்டி போட்டதா சொல்றாங்க. ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேரும் போட்டி போட்டல ஜாக்லின் அவர்கள் தான் அந்த டாஸ்க்கை கலந்துக்கிட்டாங்களா. கலந்துக்கிட்ட ஜாக்லின் வந்து கரெக்டான டைம்ல அந்த பணத்தை எடுத்துட்டு உள்ள வர முடியாம லாக் ஆயிட்டாங்க. இந்த வீட்டை விட்டு ஜாக்லின் அவர்கள் எவிக்ட் ஆனதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. இது எந்த லெவலுக்கு உண்மையா இருக்கும் நமக்கு தெரியல. பட் இந்த விஷயம் நேத்து நைட் சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால நம்ம ஜாக்லின் அக்கா ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஃபேக் நியூஸ். இதெல்லாம் நம்பாதீங்க. தயவுசெய்து ஓட்டுகளை ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை கவனிச்ச பிறகு தான் சரி ரைட் நம்மள எடுத்து அட்ரஸ் பண்ணலாம்னு சொல்லி அட்ரஸ் பண்றேன். இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குது. இது உண்மையா பொய்யா நமக்கு இன்னும் தெரியல. அதனால ஜாக்லின் அக்கா ஃபேன்ஸ் யாராவது ஓட்டுகள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஐயோ நம்ம அக்கா தான் எவிக்ட் ஆயிட்டாங்களே பட் நம்ம இதுக்கப்புறம் ஓட்டுகள் போட வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓட்டுகள் போடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஓட்டுகளை போட்டுட்டு இருங்க. அபிஷியலா லைவ்ல வர்ற வரதுக்கு யாருக்கான ஓட்டுகளையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஃபேவரட்டுக்கு நீங்க கரெக்டான ஓட்டுகளை போட்டுட்டு இருங்க. சரியா? இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரெண்டாவது இதே விஷயத்துல இன்னொரு விஷயத்தை மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அவர்கள் கலந்துகிட்டதாகவும் எப்படி சௌந்தர்யா அவர்கள் கலந்துகிட்டதாகவும் 4 லட்சம் ரூபாய் பணத்தை சௌந்தர்யா எடுத்துட்டு உள்ள வந்ததா ஒரு நியூஸ் வந்துட்டு. ஓகேவா? ஆக்சுவலா இந்த விஷயத்துக்கு தான் நம்ம பயங்கரமா சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டான நியூஸை கொடுக்குறாங்களே இல்லையோ ஆனா தப்பான நியூஸை ரொம்ப கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒரே மேட்டர்ல ஆக்சுவலா 2 விஷயத்தை வச்சிருக்காங்க. 4 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 4 லட்சம் ரூபாய் ஜாக்லின் ஓடினாங்க. ஜாக்லினால ஓடி வர முடியல அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அதே 4 லட்சம் ரூபாய் வச்சாங்க. சௌந்தர்யா தான் அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. சௌந்தர்யா அவர்கள் கரெக்டான டைம்ல ஓடி போய் பணத்தை எடுத்துட்டு உள்ள வந்ததா சொல்றாங்க. சோ இதுல எந்த விஷயத்தை நம்பனே எனக்கு தெரியல. பட் இந்த விஷயம் தான் ரூமரா போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அது ஆக்சுவலா தெரியாம இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ப்ரோ இது ஒரு விஷயம் போது ப்ரோ என்ன ப்ரோ
ப்ரோன்னு. இதுதான் ஆக்சுவலா ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. எதுனாலுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ப்ரோமோல கூட நம்ம காட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே 1வது ப்ரோமோல 2வது ப்ரோமோல எந்த ப்ரோமோலயாச்சும் நம்ம காட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கான முதல் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ரயான் அவர்கள் தான் போறதா சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற 2வது ரவுண்ட்ல தான் அந்த விஷயம் நடக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை சொல்லணும். டாஸ்க பொறுத்தவரைக்கும் கட்டாயம் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லவே இல்ல. கண்டிப்பா நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்ல யாரெல்லாம் உள்ள இறங்கி ஆட மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகேவா? ஏன் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சுன்னா, அந்த டாஸ்க் லெட்டர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல எல்லாரும் கொஞ்சம் குழப்பத்திலே சுத்திட்டு இருந்தாங்க. என்ன குழப்பம்னா, இந்த டாஸ்க்ல எல்லாரும் கலந்துக்கணும் போல, ஒருவேளை இந்த டாஸ்க்ல கலந்துக்கலனா இந்த வீட்டை விட்டு எவிட் ஆயிரும் போலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துக்குமார் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. டாஸ்க் ஆடணும்னு விருப்பம் இருந்தா ஆடலாம். உங்களுக்கு காசு வேணுமா, உங்களால நம்பிக்கையா அந்த காசை எடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்னு நினைச்சீங்கன்னா வந்து டாஸ்க் ஆடுங்க. மற்றபடி டாஸ்க் ஆடணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள நிறைய பேர் அந்த பிளானை மாத்திட்டாங்க. அந்த வகையில என்னால உறுதியா ஒரு 3 பேர் வந்து இந்த டாஸ்க்ல கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். அதுல முதல் இடத்துல பவித்ரா இருக்காங்க, 2வது இடத்துல விஜய் விஷால் இருக்காங்க, 3வது இடத்துல சௌந்தர்யா. இந்த 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு எத்தனை லட்சங்கள் வச்சாலும் இந்த டாஸ்க்ல கலந்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, விஷாலை பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டான், எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் வெளியே போய் கூட பார்த்துப்பேன். ஒருவேளை 10 லட்சத்தை தாண்டி ஒரு 15 லட்சம் அந்த மாதிரி வரும்போது வேணா நான் யோசிக்கிறேன், மற்றபடி யோசிக்க மாட்டேன்னு சொல்லி விஷால் சொல்லிட்டான். ஏன்னா விஷால் ஆல்ரெடி கொஞ்சம் லோல இருந்தான். அப்படி இருக்கும்போது நேற்று அன்சிதா உள்ள வந்தாங்களே, உள்ள வந்து அன்சிதா பயங்கரமான ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டாங்க. வெளியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே யோசிக்காத, நீ உனக்கான கேமை மட்டும் போடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம விஜய் விஷாலுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதனால விஜய் விஷால் தெம்பா சுத்திட்டு இருக்காப்ல, அதனால அந்த பணப்பெட்டிக்கு போக மாட்டாப்ல. அதே மாதிரி பவித்ரா பொறுத்தவரைக்கு நேற்று ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அது பார்க்க கியூட்டா இருந்துச்சுன்னா, பிராக்டிஸ் பண்றாங்களாம். இங்க இருந்து ஓடுறாங்க, அங்க இருந்து இங்க ஓடி வராங்க. ஒரு மாதிரி நான் பணப்பெட்டி எடுக்க போறேன், பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஓடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே தெரியும் அது கஷ்டம்னு சொல்லி. ஏன்னா டாஸ்க் கொஞ்சம் கஷ்டமா தான் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் மொத்தமா அன்ஃபேரா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த டாஸ்க்குக்கான ரூலை நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்துருவீங்க. எப்படி அந்த டாஸ்க்குக்கான ரூலை ஃபர்ஸ்டே கொடுத்துருவீங்க. இவ்வளவு பணம் வச்சிருக்கோம், இவ்வளவு செகண்ட்ஸ்க்குள்ள போயிட்டு வரணும், இவ்வளவு மீட்டர்னு சொல்லிடுவீங்க. ஒருவேளை ஏன்னா நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம முத்துக்குமாரனே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்தான். அது மாதிரி மூச்சை பிடிச்சி ஓடினோடனே ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்தான். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்க பெண்கள் கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. இந்த இடத்துல நான் பெண்களை குறைச்சி பேசவே விரும்பல. இருந்தாலும் கஷ்டங்கிறது உங்களுக்கே ஓப்பனாக தெரியும். ஏன்னா பவித்ரா அவர்களும் ஸ்லோவாக தான் ஓடுறாங்க, சௌந்தர்யா அவர்களும் ஸ்லோவாக தான் ஓடுறாங்க. ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் முன்னாடியே நான் பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோ ஓடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் ஆல்ரெடி நீங்கள் டைமிங் டிஸ்டன்ஸ்லாம் சொல்லி தான் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஒருவேளை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைமிங் டிஸ்டன்ஸை மாற்றினா கூட தெரியாது. சரி, ஓகே ஜாக்லின் வந்திருக்காங்க, ஓகே பவித்ரா வந்திருக்காங்க, அவங்களுக்கு காண்டி மாத்திக்கலாம்னு சொல்லி நீங்க மாத்தி கொடுக்கலாம். அப்படி இல்ல, நீங்க ஃபர்ஸ்டே டைமிங்கே இந்த டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் ஆளை செலக்ட் பண்றீங்க. அந்த வகையில சேம் ஒரே டைமிங் தான் எல்லாருக்கும் இருக்க போகுது. அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த பெண்களுக்கு அன்ஃபேரா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த வகையில ஜாக்லின் அவர்கள் மாட்டினதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. லைவ்ல அஃபிஷியலா நம்ம பார்த்த பிறகு அதுக்கப்புறம் என்னென்ன முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தயவுசெய்து யாருமே முடிவு பண்ணாதீங்க, எந்த ஒரு வகையில முடிவு பண்ணாதீங்க. ஓகேவா? ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 3 பேர் எப்படி டாஸ்க்குள்ள ஆட போக மாட்டாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் ப்ரோ ஜாக்லின் போவாங்கன்னா, நேத்தே பார்த்திருப்பீங்க ஜாக்லின் வந்து நான் டாஸ்க் ஆடணும் என்ன நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க, பலாயிரம் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்ன சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களுக்காண்டி நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், டாஸ்க் ஆட போறேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு ஆட போறேன்னு சொன்னவங்க இந்த 4 லட்சத்தை பார்த்தா சரி ஓகே ஆடலான்னு சொல்லி உள்ள போயிட்டு அவுட் ஆயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, ஜாக்லின் அவர்கள் ஒருவேளை கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த டாஸ்க்ல வின் பண்ணுவாங்களா, இல்ல ஜாக்லின் கஷ்டம் ப்ரோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து பார்க்கலாம்.